எல்லாம் வல்ல குருவருளினாலும் திருவருளினாலும் குருவருள் முன்னிலையிலே திருவருள் தலைமையிலே குருவருள் திருவருள் உணர்த்திய வண்ணமாக அத்தியாச்சரம சுத்தாத்வைத வைதிக சவி சித்தாந்த ஞானபானு பாம்பன் ஸ்ரீமன் துரோடதாஸ் சுவாமிகளுடைய வாழ்விலே திருமுருகப் பெருமான் நடாத்திய நிலா திருவிளையாடல்களிலே மிக முக்கியமான திருவிளையாடல் ஸ்ரீமன் சுவாமிகளுடைய கால் எலும்பு முறிவு திருவிளையாடல். இந்த கால் எலும்பு முறிவு திருவிளையாடலிலே பெருமான் அவர் இயற்றிய ஸ்ரீ சண்முக கவசத்தினுடைய மகா ஆற்றலை உலகறிய செய்ய வேண்டும் என்பது பரம்பொருளினுடைய திருவுள்ள நோக்கம். அதற்காக இந்த திருவிளையாடல் இது ஒரு காரணம். இன்னொரு காரணம், கலிகாலத்திலேயும் ஒரு சர்க்குருவிற்கு சச்சீடர் இருப்பாரா என்கிற அந்த கேள்விக்கும் சுவாமி பதில் சொல்ல வண்ணமா இந்த திருவிளையாடல். மூணாவது, கலியுகமாக இருந்தாலும் எந்த யுகமாக இருந்தாலும் பெருமானினுடைய அருள் மந்திரங்களே நமக்கு போதும். அதுவே நமக்கு எத்தகைய நோயாக இருந்தாலும் அதெல்லாம் பரிபூர்ணமாக நமக்கு சரி செய்யும் என்பதற்கு மிகப்பெரிய ஒரு பிரமாணமாக இந்த திருவிளையாடலை எல்லாம் வல்ல அந்த பரம்பொருள் நிகழ்த்தியது. ஸ்ரீமன் சுவாமிகளுக்கு கால் எலும்பு கூடாது என்று மருத்துவர்கள் அறிவித்த போதும் அவருடைய சீடர்கள் அநேக கோடி பேர் இருந்தாலும் 3 மட்டும் ஸ்ரீ சண்முக கவசத்தை நன்றாக ஓதினார்கள். அதிலும் மகா உரத்துடன் ஓதியவர் சுப்பிரமணியதாசர் என்கின்ற ஸ்ரீமன் சுப்பிரமணியதாச சுவாமிகள். அவர் ஓதிய பிறகு 11ஆம் நாள் இரவு பெருமானினுடைய 3 வேல்கள் பெருமானாருடைய அந்த முறிந்த கால் எலும்பை ஒரு வேல் தாங்க 2 வேல் பக்கவாட்டத்தில் இருந்து அதை சரி செய்தது. அதன் பிறகு 2 மைல்கள் பெரிய ஒரு திருவிளையாடல் திருநடனம். அதில் ஒரு மைல் வானையே மறைத்திருந்தது என்கிறார் ஸ்ரீமன் சுவாமிகள் தம்முடைய திருப்பதிகத்தில். இன்னொரு மைல் சின்ன மயில். ஒரு மயில் பொன்னிறத்தில் பசுமை கலந்த மயிலுங்கிறார் சுவாமி. இன்னொன்று மரகத மயில். 2 விதமான மயில்கள் ஸ்ரீமன் சுவாமிகளுக்கு அந்த திருக்காட்சி நல்கி, பிறகு ஒரு நாள் பெருமானே செக்கச்சவேல் என்கின்ற குழந்தை வேலாய சுவாமியாக பெருமானாருக்கு திருக்காட்சி நல்கினார். பிறகு 15 நாட்களிலே மருத்துவர்களே இந்த எலும்பு கூடுவதற்கான வாய்ப்பு கிடையாது என்கின்ற சொன்ன பிறகும் ஸ்ரீ சண்முக கவசத்தின் மீது அவருடைய சீடர்கள் கொண்ட வைராக்கிய பக்தியினுடைய விளைவாக அதை பாராயணம் செய்து அதன் விளைவாக அந்த சண்முக கவசத்தினுடைய மகா மந்திரம் மகா மருந்து அப்படிங்கிறத ஸ்ரீமன் சுவாமிகளே திருப்பதி செய்திருக்கிறார். இந்த சண்முக கவசத்துக்கு மேலே 14 உலகத்தில் ஒரு மந்திரம் கிடையாது, ஒரு மருந்து கிடையாதுங்கிறார் ஸ்ரீமன் சுவாமிகள். அதை உதாரணமாக நம்ம சொல்லணும் அப்படின்னா, ஒரு மொபைலில் லேட்டஸ்ட்டு சாஃப்ட்வேர் போட்டோம்னா தான் அது அப்டேஷன் கொடுத்தோம்னா தான் அது ஒர்க் ஆகணும். அதுபோல் கலியுகத்தில் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த மிகப்பெரிய ஒரு டாக்டர் சாமி. அதனால் எல்லாம் அந்த சிவபரம்பொருள் ஓடுற ஓட்டத்தில் ஓடிட்டு இருக்கிறான் அந்த மனிதன் கலியுகத்தில்ங்கிறதுனால சண்முக கவசம் ஒன்றே போதும்பா உங்களுக்கு. அதுவே உங்களுக்கு எல்லா நோய்களையும் தீர்த்து வைக்கும், பரமுத்தியம் அளிக்கும். நோயை தீர்த்து வச்சது ஸ்ரீமன் சுவாமிகளுடைய கால் எலும்பு முறிவும் சரியானது மூலமாக முடிஞ்சு வச்சு பரமுத்தியில் சேருவாங்க. அதை பாராயணம் பண்ணால் புழு நம்பிக்கையோடுங்கிறதுக்கு அவருடைய சச்சிடராக விளங்கிய சுப்பிரமணியதாசர் ஐயா. அதனால் சண்முக கவசம் என்பது நோயையும் தீர்க்கும், உடம்பு நோய் மனநோயை பிறவி நோயையும் தீர்த்து வைக்கும் பரிபூர்ணமாக அப்படிங்கிறது. இதெல்லாம் பண்ண அந்த சுவாமியை நம்ம நினச்சி ஒரு நன்றி விசுவாசத்தோடு அவருடைய வேலையும் அவருடைய மயிலையும் பெருமானுடைய பெருங்கருணையும் நினைக்கின்றபடி ஒரு விழாவை ஏற்படுத்துகிறார். அதுதான் ஸ்ரீ மயூர வாகன சேவனம் பெருவிழா. இந்த விழாவை அடியார் பெருமக்கள் உலகெங்கிலும் நடத்த வேண்டும், சூரிய சந்திரன் காலம் உள்ளவரை நடைபெறும் அப்படின்னு சாமி சொல்லியிருக்காங்க. அதன் வண்ணமாக இன்றைக்கி உலகம் முழுக்க பல இடங்களில் இந்த விழா நடந்தாலும்
அடியேனுக்கு வந்து அடியேனும் நம்மளுடைய அடியார் திருக்கூட்டத்தாருக்கும் வந்து மிகப்பெரிய ஒரு ஆசை என்னன்னு கேட்டால், ஐயாவினுடைய அருள்குருநாதர் ஸ்ரீமன் அருணகிரிநாத முனீந்திர சுவாமிகளுடைய திருவாதார திருத்தலத்தில் வந்து நடக்கணும் அப்படிங்கிறது பெரு விண்ணப்பம். அதுக்கு அண்ணாமலையார் வந்து பெரும் கருணையோட அது பரிபூர்ணமான ஒரு திருவுள்ள குறிப்பு கொடுத்து, அருணகிரிநாதருடைய அவதாரத்தோட ஊர் பேர் சொல்லுங்க சாமி. திருவண்ணாமலை எந்த ஊர் ஏதாவது நடத்தணுன்றீங்களா இல்லை கோயிலுக்குள்ளேயே திருவண்ணாமலை? இங்கே திருவண்ணாமலை. அதனால இன்னைக்கு நடந்ததா இன்னைக்கு? சரி சரி. அது நீங்கள் ஆசைப்பட்டீங்க, நீங்கள் நடந்துடுச்சு. சாமி நடத்துறது நான் மட்டும் இல்லைங்க, அடையவர்கள் எல்லாருமே ஆசைப்படுறாங்க. திருக்கூட்டத்தார் இது சிவசிவ திருக்கூட்டம் அப்படின்னு பேருங்க. அந்த திருக்கூட்டத்தார் மூலமாக சுவாமி வந்து பல விழாக்களை எடுத்துட்டு இருக்கிறாரு. 101 ஆண்டுகள் நடத்துகிறாங்களா? இது 101வது ஆண்டுங்க. ஒவ்வொரு இடத்துலையும் நடத்திட்டு வராங்க. இல்லைங்க சார், எல்லா இடத்துலையும் நடக்குதுங்க. சாமி வந்து ஆரம்பித்து இது 101வது வருஷம். ஓ சரி சரி சரி. இப்போ இதே இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருவான்மியூரில் மிக பிரமாண்டமாக நடக்குது. பிரபலசம் நடக்குது, ராமேஸ்வரத்தில் நடக்குது, தங்கச்சி மடத்தில். அது பாமன் சுவாமிக்கு முத்தி அடைந்த நாளுங்களா ஐயா? அன்னைக்கு முத்தி அடைஞ்ச நாள் இல்லைங்க சார், அதை சொன்னேன் இல்லைங்களா, கால் எலும்பு முறிவை சரி பண்ண நாள். அந்த வேல் காட்சி கொடுத்து வேல் மூலமாக வந்து திருவருள் செஞ்சார் சாமி. வந்து திருவருள் காட்சி கொடுத்து அவருடைய எலும்பு முறிவை குணப்படுத்தி அந்த சண்முக கவசம் இருக்கு இல்லையா, எத்தனை அடிங்க ஐயா? அது எத்தனை அடி? மொத்தம் வந்து 30 பாடலுங்க ஐயா. அது நீங்கள் 30 ஒரு பாடல் வந்துட்டு 4 வரிங்க. இது ஒரு பாடலாக சொல்லுங்களேன். ஒரு பாடல் சொல்லக்கூடாதுங்களே, அதான். அப்படியா? சாமி என்ன சொல்லுவாங்கன்னா, அதில் வந்து 4 அடியா ஒரு பாடல்? 4 அடி ஒரு பாடல். முழுக்க தெரியுமா உங்களுக்கு? ஒரு பாடல் குருவருள் சாமி பாடுங்களேன். குருவருள் சாமி எவ்வளோ நேரம் பிடிக்கும்? ஒரு 5 நிமிஷம் தான் பிடிக்கும். அவனியாகி அரியோனா பொருளதாகி தொண்டர்கள் குருவுமாகி துகளரு தெய்வமாகி என் திசை போற்ற நின்ற என்னருள் ஈசனான திண்டிரல் சரவணத்தான் தினமும் என் சிரசை காக்க ஆதியாங்கையிலை செல்வன் அணிநெற்றி தன்னை காக்க காதவிழ் கடப்பந்தாரான் தான் இருநுதலை காக்க சோதியாம் தனிகை ஈசன் குருசிலாவிழியை காக்க நாதனாங்கார்த்திகேயன் நாசினைந்து காக்க இரு செவிகளையும் செவ்வேள் இயல்புடன் காக்க வாயை முருக வேல் காக்க நாப்பல் முழுதுனர் குமரன் காக்க குருசெருகதுப்ப யானை துண்டான் ஆதுணைவன் காக்க திருவுடன் பிடரி தன்னை சிவசுப்பிரமணியன் காக்க ஈசனாம் வாகுலேயன் எனது கந்தரத்தை காக்க தேசுரு தோல்விலாவும் திருமகள் மருகன் காக்க ஆசிலா மார்வையீரார் ஆயுதன் காக்க எந்தன் ஏசிலா முழங்கை தன்னை குறிஞ்சிப்போன் காக்க உறுதியாய் முன்கை தன்னை உமையிள முதலை காக்க தருக நேரிடவே என் கைத்தலத்தை மாமுருகன் காக்க உறங்கையை ஐலோன் காக்க பொறிக்கர விரல்கள் 10 பிரங்குமால் மருகன் காக்க பின்முதுகை செய் காக்க ஊன் நிறை வயிற்றை மஞ்சை உறுதியோன் காக்க வம்பு தோல் நிமிர் சுரேசன் உந்தி சுழியினை காக்க உய்ய நானினை அங்கி கௌரி நந்தனன் காக்க பீஜ ஆணியை கந்தன் காக்க அருமுகன் குலத்தை காக்க எஞ்சிடாதிருப்பை வேலுக்கு இறைவனார் காக்க காக்க அஞ்சகணம் ஒரு 2 மரண்மகன் காக்க காக்க மிஞ்சிடு பொருள் காங்கேயன் விளர் அடித்துடையை காக்க செஞ்சரன் நேச ஆசான் திமருமுன் தொடையை காக்க இரகத்தேவன் என்றால் இருமுழங்காலும் காக்க சீருடை கணக்கால் தன்னை சீரலை வாய்த்தே காக்க நேருடை 12 நிகழ்பரங்கிரியன் காக்க சீரிய குதிக்கால் தன்னை திருச்சோலை மலையன் காக்க ஐயுறு மலையன் பாதத் அமர்வத்து விரலும் காக்க பையுறு பழனிநாத பரநகங்காலை காக்க மெய்யுடல் முழுதும் மாதி விமலசன் முகவன் காக்க தெய்வநாயக விசாகன் தினமும் என் நெஞ்சை காக்க ஒரு ஏழ உரத்த சத்தத்தொடு வருபூத பிரேதம் பலிகொள்றா கதப்பேய் பலகணத்தவையானாலும் கிளிகுலை எனவியல் காக்க கடுபறை செய்யும் சூன்யம் வலி உல மந்திர தந்திரம் வருத்திடாத இல்வியல் காக்க ஓங்கிய சீற்றமே கொண்டு ஒனிவேல் வேல் சூலங்கள் தாங்கிய தண்டம் எக்கம் தடிவர சீட்டி யாதி பாங்குடை ஆயுதங்கள் பகைவரின் மேலே ஓச்சின் தீங்கு செய்யாமல் என்னை திருக்கைவேல் காக்க காக்க அவ்வியம் உலர் ஊன் உண்போரசரர் பேய் இறக்கர் புல்லர் தெவ்வர்கள் எவரானாலும் தினமுடன் இணைமர் கட்ட தவ்வியே வருவார் ஆயிர் சராசரம் எல்லாம் புறக்கும் கவுடை சூரசண்டன் கையையில் காக்க காக்க கருவிட பாந்தல் சிங்கம் கரடினாய் புலிமா யானை கொடிய கோணாய் குரங்கு கோல மார்சாலம் சம்பு நடைவுடையதனால் ஏனும் நான் இடர்பற்றிடாமல் சடுதியில் வடிவேல் காக்க சாணவி முளைவேல் காக்க எகரமே போல் தழி ஞானவேல் காக்க வன்புள் சிகரிகள் நண்டு காலி செய்ய நேரால பல்லி நகமுடை ஓந்தி போரான் நலிவண்டு புலியின் பூச்சி உகமிசை வையால் ஏற்கோர் ஊரிலாத வேல் காக்க சலத்தில் உய்வன்னி நேரு தன்னுடைய திருக்கை மற்றும் நிலத்திலும் சலத்திலும் தான் இருந்த தரக்கே உள்ள குலத்தினால் நான் வருத்தம் கொண்டிடாத வேளை பலத்துடன் இருந்து காக்க பாபகி கூர்வேல் காக்க யமலியம் பரியன் கைவேல் நவகரக கோல் காக்க சுமவழி நோய்கள் தந்த சூல யாக்கிரான ரோகம்
திமிர்கடல் வாதம் சோகை சிரமடி கர்ணரோகம் எமை அணுகாமலே பன்னிரபுஜன் சைவேல் காக்க டமருகத் தறிபோல் நைக்கும் தலையடி கண்ட மாலை குமுருவி பொருதி கொன்னும் குடல்வழி ஈழைக்காசம் நிமிருணாதிருத்தம் வெட்டை நீர்பெற மேகமெல்லாம் எமையடையாமலே கொண்டிருந்தவன் கைவேல் காக்க இணக்கமில்லாத பித்த எரியுமா சுரங்கள் கைகால் உனக்கவே குறைக்கும் குஷ்டம் உலகின் உழைவி மந்தம் சனத்திலே கொல்லும் சன்னி சாலம் என்றதையும் இந்த பிணிக்குளம் இணையாளாமற் பெரும் சக்தி வடிவேல் காக்க தவணமாரோகம் வாதம் சைத்தியம் அரோசகம் மெய்ச்சுவரவே செய்யும் மூலச்சூடு இழைப்பு உடற்றி விக்கல் அவதி செய் தேதிசே நோய் அண்டவாதங்கள் சூளை எவையினிடத்தெய்தாமல் எம்பிரான் தனிவேல் காக்க நம்மை புருகிறந்தி வீக்கம் நனிகடு பாண்டு சோகம் அமர்த்திடு கருமை வெண்மை ஆகியவத்தொடு நோய்கற்கள் இமைக்கு முன்னூறு ஒளிப்போடு எழுவுடைப்ப கந்தராதி இமைப்பொழுதேனும் என்னை எய்தாமலர்வேல் காக்க பல்லது கடித்து மீசை படபட என்றே துடிக்க கல்லினும் வலிய நெஞ்சம் காட்டிய ஊட்டி நோக்கி எல்லினும் கரிய மேனி யமபுரவரினும் என்னை ஒல்லையில் தாரகாரி ஓம் ஐம் ரீம் வேல் காக்க மண்ணிலும் மரத்தின் மீதும் மலையிலும் நெருப்பின் மீதும் நன்னிரை ஜலத்தின் மீதும் சாரிசை ஊதி மீதும் விண்ணிலும் விளத்தின் உள்ளும் வேறெந்த இடத்தும் என்னை நன்னி வந்தருளார் சஷ்டிநாதம் வேல் காக்க காக்க எகரமே போர் சூழேந்து நறும்புயன் வேல்முன் காக்க அகரமே முதலாம் ஈரார் அம்பகன் வேல்வின் காக்க சகரமோடு ஆறுமானோன் தன் கைவேல் நடிவில் காக்க சிகரமின் தேவமொழி திகழை வேல் கேமல் காக்க ரஞ்சிதே மொழி தேவானி நாயகன் வள்ளி பங்கன் செஞ்செய்யவேல் கிழக்கில் தினமுடன் காக்க அங்கி விஞ்சிர திசையில் ஞான வீரம் வேல் காக்க தெற்கில் எஞ்சிரா கதிர்காமத்வன் இவருடைய கரவேல் காக்க லகரமே போல் காளிங்கன் நல்லுடன் அழிய நின்று தகரமர்த்தனமே செய்த சங்கு கரிமருகன் கைவேல் நிகழன எழுதிக்கல் நிலைபெற காக்க மேற்கில் இலையில் காக்க வாயு நிற்குகன் கதிர்வேல் காக்க வடதிசை தன்னில் ஈசன் மகனருள் தெரிவியல் காக்க விடையுடைய சந்திக்கல் வேதபோதகன் வேல் காக்க இடக்கையில் இருக்கு ஞான்று நவில்கையில் நிமிர்கையில் கீழ் கிடக்கையில் தூங்கு ஞான்று கிருதுளை துறைவேல் காக்க இழந்து போகாத வாழ்வை ஈய முத்தாயினார் கைவேல் வழங்கு நல்வூனும் போதும் மால் விளையாட்டின் போதும் படம் சுடர் போற்றும் பாதம் பணிந்து கிடக்கும் போதும் செழுமுனத்தோடே காக்க திறமுடன் மயிலும் காக்க இளமையில் வாலிபத்தில் ஏறிடுவ யோதிகத்தில் வளர் அறுமுகச்சிவன் தான் வஞ்சனை காக்க காக்க ஒளியெழு காலை முன்னல் ஓம் சிவசாமி காக்க தெளிநடி பிற்பகல்கால் சிவகுருநாதன் காக்க இரகுடை கோழித்தொகைக்கு இறை முன்றாவில் காக்க திரளுடைய சூர்பகைத்தே திகழ் பின்றாவில் காக்க நரவு சேர்த்தால் சிலம்பன் நடுதி சிதநீர் காக்க மலைதொழி குழகன் எங்கோன் மாறாது காக்க காக்க இனமென தொண்டரோடும் இணைக்கிடு ஜட்டி காக்க தனிமையில் கூட்டம் தன்னல் சரணதோனார் காக்க நனி அனுபூதி சொன்ன நாதர்கோன் காக்க இத்தை கனிவுடு சொன்ன தாசன் கடவுள்தான் காக்க வந்தேன் வேல் முருகனுக்கு அரோகரா. பிரான் ஞானாசிரியர் பாமன் சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி. திருநூறு உங்கள் முகத்தில் குறைவாக இருந்துச்சு, அதுக்காக தான் ரொம்ப நேரமாக பார்த்துட்டேன். நீங்கள் அதில் தியானத்தில் மூழ்கி சொல்லிட்டீங்க. அருமையாக மொத்தமாக பாடமாக இருந்து சொல்லியிருக்காங்க. ஐயா, அந்த இன்னொன்று தேவராயர்னு ஒருத்தர் எழுதினார் இல்லையா, கந்த சஷ்டி கவசம், இது இவங்க எழுதுனதுக்கு அப்புறம் தான் அவங்க எழுதுனாங்களா? கந்தசஷ்டி கவசத்துக்கு பிறகு தான் சாமி. அப்படிங்களா? அவங்க முன்னாடி வாழ்ந்தவங்களா? ஆமாம், அவங்க வந்து சென்னிமலை இருக்கு இல்லைங்களா, சென்னிமலையில் வந்து பாடி அங்கே அரங்கேற்றம். இவங்க அந்த காலம் என்ன காலங்க ஐயா? நம்ம ஐயா பாடினாங்க இல்லையா இந்த சண்முக கவசம் பாடும்போது? கவசம் பாடி கிட்டத்தட்ட 133 வருஷம், 20ஆம் நூற்றாண்டு தான். ஆமாம் சார், 1 நூற்றாண்டு. சரிங்க, ரொம்ப மகிழ்ச்சிங்க ஐயா, ரொம்ப அருமையாக பண்ணி. உங்கள் திருப்பெயரை கொஞ்சம் சொல்லுங்களேன், உங்கள் திருவாயால். விஜயசக்திவேல் ஐயா, அருமையாக. சென்னையில் தானே? எங்கே இருக்கு? சென்னையில் இருக்கீங்க. ரொம்ப மகிழ்ச்சிங்க ஐயா. இந்த அதாவது நாளைக்கு ஆங்கில புத்தாண்டு 2025 ஆண்டு பிறக்க போகுது. இந்த யூடியூப்லலாம் என்னென்னமோ சொன்னானுங்க, அது வரப்போகுது இது வரப்போகுதுன்னு. ஆனால் இந்த மாதிரி திருக்கூட்டம் வேலையும் மயிலையும் பாடும்போது வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லைன்ற மாதிரி எல்லா துன்பங்களையும் நீக்கி நமக்கு கம்பத்திலேனார் கூடையே இருந்து அருள் செய்கிறார் திரு அண்ணாமலையார். அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே என்று சொல்லி இதுகாரம் அற்புதமாக சண்முக கவசத்தை ஓதிய ஐயாவுடைய திருவடிகளை அடியன் மனமைமொழில் வணங்கி, அடியார் பெருமக்களுடைய திருவடிகளை எல்லாம் வணங்கி அற்புதமாக இந்த விழாவை நடத்திய எம்பெருமானுடைய திருவருளை எண்ணி, பாமன் சுவாமிகளுடைய குருவர்களையும் எண்ணி வியந்து அவருடைய திருவடியை தலைமீது சூடி நிறைவு செய்கிறோம். திருச்சிற்றம்பலம். அண்ணாமலைக்கு அரோகரா. வெற்றிவேல் முருகனுக்கு.